ஹாய் எல்லாருக்கும். மணி வந்து கரெக்டாக 6:30 ஆச்சு. இப்போ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா திருச்செந்தூரில் தான் இன்னும் இருக்கோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கேருந்து தேரிக்காடு அப்படிங்கிற ஒரு தமிழ்நாட்டோட பாலைவனத்துக்கு போக போகிறோம். நம்ம காலையிலே வந்து 6 மணிக்கே வந்து இங்கே திருச்செந்தூரில் அன்னதானம் போட்டாங்க. நேற்று வந்து 8 மணி தாங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் என்னென்னா இங்கே திருச்செந்தூரில் 6 மணிலேருந்தே வந்து அன்னதானம் போடுறாங்க. ஸோ டோக்கன்லாம் காலைல கிடையாது. ஸோ யாராச்சும் வந்தீங்கன்னா காலைல வந்து 6 மணிக்கு அன்னதானம் போடுறாங்க. நேற்று நைட்டு நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ 6 மணிக்கு எழுந்திரிச்சு அன்னதானம் சாப்பிட்டு இப்போ அப்படியே வந்து நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். நம்ம இங்கே திருச்செந்தூரில் என்ன பண்ண போகிறோம்னா கச்சன் விலைங்கிற ஸ்டேஷனுக்கு வந்து இப்போ போக போகிறோம். அங்கே போய்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா அங்கேருந்து நம்ம வந்து வன திருப்பதி போக போகிறோம். அங்கேருந்து தேரிக்காடு போக போகிறோம். ஸோ அதான் இன்றைக்கோட பிளான். நம்ம ஸ்டேஷன் வந்துவிட்டோம். கரெக்டாக இங்கேருந்து 7 மணிக்கு வண்டி எடுப்பாங்க. ஸோ அந்த வண்டியில் ஏறணும்னா நம்ம 7:25-35 கிட்டே நம்ம வந்து ரீச் ஆகிடுவோம் கச்சன் விலையில். ஸோ கச்சன் விலை இறங்கினோடனே முன்னாடியே வந்து நமக்கு கோயில் இருக்குது. ஸோ நம்ம அங்கே போயிட்டு மிச்சத்தை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம கச்சன் விலை வந்து இறங்கிட்டோம். இறங்கினோடனே வந்து லைக் ஸ்டேஷன் அந்த அவுட்லேயே வந்து நமக்கு போர்டு போட்டிருக்காங்க வன திருப்பதிக்கு. அந்த வழியாக வந்தோம்னா நம்ம வந்து இதோ பின்கேட்டுக்கு வந்துடலாம். பட் இது இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ என்ன பண்ணோம்னா கொஞ்சம் லைட்டாக முன்னாடி நடந்தோம்னா ஃப்ரெண்டில் நடந்தோம்னா லைக் ட்ரெயின் எந்த பக்கம் போச்சோ அது வழியாக ஃப்ரெண்டில் நடந்தோம்னா அங்கேருந்து லெஃப்ட்டில் ரோடு கட் ஆகுது. அங்கேருந்து நம்ம அப்படியே ஃப்ரண்ட் வியூக்கு போயிடலாம் அந்த வழியாகவும். இங்கே கோயில் பக்கத்துலேயே வந்து ஹோட்டல் சரவணபவனோட விவசாய பண்ண இருக்குது. அப்படியே அதுக்கு பக்கத்துலேயே வந்து நாகக்கன்னி அம்மன், அருள்மிகு ஸ்ரீ நாகக்கன்னி அம்மன் கோயில் இந்த பக்கத்துலேயே இருக்குது. நாகக்கன்னி, நாகவல்லி அப்படின்னு 2 சாமி இருப்பாங்க. 2 சாமி கும்பிட்டாச்சு. அடுத்து வந்து வன திருப்பதி தான். ஸ்ட்ரைட்டாக அப்படியே போயிட்டு இருந்தாலும் வன திருப்பதி கோயில் தான். நம்ம இங்கே இருக்கிற நிறைய இடம் வந்து சரவணபவன் அவங்க ஹோட்டல் ஒன்று தான் போல். இங்கே வந்து ராஜகோபால் அந்த ஹோட்டல் சரவணபவனோட அண்ணாச்சியோட நினைவில் இங்கே இருக்குது. அதே மாதிரி வன திருப்பதியோட கெஸ்ட் ஹவுஸ் இங்கே இருக்குது. வன திருப்பதி வந்துட்டு அவ்வளோதான். வன திருப்பதியுமே வந்து சரவணபவனுங்கிறதா இல்லை சம்திங் அவங்க இது டொனேஷனாக என்னன்னு தெரில, என்ன மேட்டர்னு தெரில. இதோ சரவணபவன் ஹோட்டல் இங்கே இருக்குது. சரவணபவன் உயர்தர சைவ உணவகம். சாமி கும்பிட்டாச்சு. இங்கே வந்து பெருமாள் வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி தான் சாமி இருக்குது. இது என்னென்னா வந்து இது ஹிஸ்டாரிக் கோயில் கிடையாது. இது வந்து இந்த சரவணபவன் அவங்க தான் வந்து கட்டின மாதிரி இங்கே இருக்கவங்க தான் செக்யூரிட்டி சொன்னாங்க. செக்யூரிட்டி கேட்டேன். அவங்கள இங்கே இருக்க ஒரு டீ கடை ஆகட்டும், ஒரு ஸ்நாக்ஸ் கடை எல்லாமே சரவணபவன் மட்டும்தான் போட்டிருக்கு. நிறைய பேர் புன்னகை நேரம் சம்திங் தான் சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான மேட்டர்னா கோயிலில் உண்டில் கிடையாது தான். உண்டிலுக்கு பதிலாக என்ன வாங்குறாங்கன்னா லைக் இப்போ பிரசாதம் இப்போ வந்து அதில் வடை 500ன்னு போட்டுருந்துச்சு. அப்புறம் அதை வந்து வாங்கி சம்திங் படைச்சிக்கலாம் மாதிரி சொன்னாங்க. சக்கரை பொங்கல் 1000 ரூபான்னு போட்டிருக்கு. 1000, 500 இல்லாட்டி 600 இதுதான் இங்கே உள்ள இருக்க ரேட்டு. இது கொஞ்சம் டூ மச்சாக இருக்குது. உண்டிலுக்கு பதிலாக இவங்க இந்த மாதிரி சம்பாதிக்கிற மாதிரி தெரியுது பார்த்தா. ஸோ வன திருப்பதியிலேருந்து நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் 1.1 கிலோமீட்டர் தான் வந்து தேரிக்காடு வியூ பாயிண்ட்னு வந்து மேப்பில் காமிக்கும். ஸோ அங்கேருந்து 1.1 கிலோமீட்டர் தான். ஒன்று ஆட்டோவில் வரலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் வாக் பண்ணி கூட வந்துக்கலாம். வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. அந்த பின்னாடி இந்த போர்டு போட்டதுலேருந்து ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்தால் வந்து உங்களுக்கு தேரிக்காடு வியூ பாயிண்ட் வந்து இங்கே இருக்கும். அங்கங்கே மயில் தொகை நிறையா இருக்குது. அநேகமாக மயிலிங் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேரிக்காடு வந்துட்டோம். தேரிக்காடுங்கிறது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு பாலைவன மாட்டை. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பாலைவனம் இருக்குன்னு யாராச்சும் நம்புவீங்களா? அதாங்க இந்த இடம். தேரிக்காடுங்கிறது ஒரு வறண்டு போன பூமி. இது மொத்தம் கிட்டத்தட்ட 12,000 ஏக்கர் இருக்குங்கிறாங்க. ஸோ இங்கே ஆள் நடமாட்டமே இருக்காது. இந்த மாதிரி ஒத்தையடி பாதையாட்ட தான் இருக்கும். வன திருப்பதியிலேருந்து 1.1 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஸோ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம். நான் அப்படியே இந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறேன். நம்ம சினிமாவில் பார்த்த நிறையா படம் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அசுரன், தாமிரபரணி, அப்புறம் ஐயா, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. பார்க்க வந்து மண் வந்து செம்மண்ணாட்டு இருக்கும். சுற்றி இந்த மாதிரி முள்ளு செடி, அப்புறம் இந்த முந்திரி மரம் மாட்டெல்லாம் சம்திங் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது அங்கங்கே இருக்கும்பாங்க. ஸோ இந்த இடம் ரொம்ப பார்க்குறதுக்கே செம்மண் நாட்டு இருக்குது. அதாவது செம்மண் வந்து எல்லா ஊர்லேயுமே செம்மண் இருக்கும். பட் இந்த இடம் ஏன் ஸ்பெஷல்னால் வந்து டெசர்ட்டில் இருக்கும்ல மண், ஒரு மாதிரி பொடி பொடி அப்படி எடுத்தால் உதிரும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ நான் மண் எடுத்துகிட்டேன். இதோ இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து மண் உதிரும் இங்கே ஆக்சுவலாக. அதுதான் வந்து இதோட ஸ்பெஷல். இதோ இதாங்க இந்த இடம். இதோட பிரச்சனை என்னென்னா இந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லை. அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா இங்கே வந்து இங்கே சின்ன சின்ன தடமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆடு மேய்க்கிறவங்க அவங்களாம் ஆட்டுக்குட்டி குட்டி இந்த வழி வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆடு மேய்க்கிறதுக்கு இல்லை மாடு இந்த மாதிரிலாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன கால் தடத்தை பார்த்தா ஏகப்பட்டது இருக்குது. ஸோ ஆடு பட்டி போட்டு இந்த வழியெலாம் மேய்ச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பெரிய மைனஸ்னால் 12,000 ஏக்கருக்கு யாருமே இல்லைங்க. வெறும் பனை மரம், முள்ளுச்செடி இந்த மாதிரி மட்டும்தான் இருக்குது. இங்கே வந்து தனியாக வர்றது உண்மையாகவே ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயம் தான். ஏன்னா யாராச்சும் ஏதாச்சும் பண்ணால் கூட நமக்கு தெரியாது. இப்போ யாராச்சும் வந்தீங்கன்னா தனியாக தயவு செஞ்சு வராதிங்க. கூட கேங்காக வரீங்கன்னா ஓகே வாங்க. இல்லை ஆட்டோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் சேஃப்டியாக வரீங்கன்னா வாங்க. இல்லாட்டி இங்கே வர வேண்டாம். நாங்கள் விசாரித்த வரைக்கும் இங்கே வனத்துறை ஆஃபீஸர் சம்திங்லாம் கிட்ட இருக்காங்க. சார் ரொம்ப தூரம் உள்ளே போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ யாரும் தனியாக தயவு செஞ்சு மட்டும் வந்துடாதீங்க இந்த இடத்துக்கு. கையெல்லாம் பாருங்களேன், அதாவது அந்த மண் வந்து கையிலேருந்து போயிடுச்சு, ஆனாலும் வந்து கை வந்து ஒரு மாதிரி சிவப்பாயிருச்சு பாருங்களேன் அந்த மண் பட்டதுக்கு ரொம்ப. ஸோ என்ன சொன்னாலும் வந்து இந்த இடம் கொஞ்சம் கிட்டத்தட்ட டேஞ்சர் தான். சுற்றி வந்து என்னமோ செடி இருக்குங்க, எனக்கு தெரிஞ்சிருக்க எல்லாம் முள்ளு செடி, ஒரு மிச்சதெல்லாம் என்னென்ன சின்ன சின்ன செடியில் கருவேல மரம், பனை மரம். நான் கேட்ட வரைக்கும் அந்த பாதாம் மரத்தை இருக்குன்னுலாம் சொன்னாங்க. ஸோ அந்த மேட்ரை பற்றிலாம் எனக்கு அவ்வளோ கிளியராக தெரில. பட்டு கிளியராக தெரிஞ்சது யாரும் வந்து தனியாக வரக்கூடாது மட்டும் தெரிஞ்சு போச்சு. வந்தோன்னையும் சுத்தமாகவே யாருமே இங்கே இல்லை. ஸோ இந்த ஊரில் இருக்கவங்க கேட்டால் தான் தெரியும் இங்கே இந்த பாம்பெல்லாம் வந்து இங்கே என்ன வகையான பாம்பு இருக்கும். இந்த விரியன் பாம்பு இங்கே இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துலலாம். ஏன்னா மண்ணுங்கிறனால இந்த ட்ரைனஸ்க்கு நிறையா பாம்பு, சில பாம்பெல்லாம் இருக்கும், விரியன் பாம்பு மட்டும்லாம் இருக்கும். ஸோ அதை பற்றி எனக்கு கிளியராக தெரில. அந்த 12,000 ஏக்கருங்கிறது வந்து இங்கே ரோடு போகுதுல பின்னாடி, நான் பின்னாடி ரோடு இருக்குது. ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி அப்படியே வந்து அந்த ரோடு வர மாதிரி இருக்கும், சுற்றி வர மாதிரி தான் இருக்கும். அந்த தேரிக்காடு மேப்பில் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த ஷேப்பில் ஒரு மாதிரி ஒரு ரவுண்டு இல்லாமல் ஒரு பாக்ஸ் இல்லாமல் அங்கேயும் கட்டாமல் ஒரு 12 ஏக்கர் இருக்கும், ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்கும். பார்த்தா அவங்களுக்கு உண்டாவே தெரியும். ஒரு வழியாங்க எப்படியோ ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்ச தேரிக்காடை கடைசியாக பார்த்தாச்சு. அவ்வளோதான், நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஏன்னா இங்கே உண்மையை சொல்ல போனால் இங்கே ஒன்றுமே இல்லை. தமிழ்நாட்டோட டெசர்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் நான் இங்கே வரணும்னு நினச்சேன். இங்கே வந்து இதை பார்க்கணும், இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வந்து நான் பார்த்துட்டேன், இங்கே ஒன்றும் இல்லை. ஸோ வந்து இந்த வெறும் இந்த மண் மட்டும்தான். ஸோ அதனால் பார்த்தாச்சு, அப்படியே இங்கே ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். பார்த்தீங்கனாலே தெரியும், ஒத்தையடி பாதை மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு சிங்கிள் பஞ்சாயத்து ரோடு மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரோடு தான் அப்படி போகுது. அதே மாதிரி அந்த நீங்கள் மேப்பில் அந்த பக்கம் தேரிக்காடு இன்னொரு பக்கமும் வந்து இந்த மாதிரி ஒரு ரோடாட்டிருக்கும். நீங்கள் சப்போஸ் என்ன மாதிரி யாராச்சும் ஒரு கிலோமீட்டர் நடந்தே வந்துட்டிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணலான்னா, வண்டி வந்து நிறைய அப்படி அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டே தான் இருக்குது. அவங்க ஏதாச்சும் லிஃப்ட் கேட்டிங்கன்னா, நான் லிஃப்ட் கேட்டு தான் வந்து இறங்கினேன். கொஞ்சம் வந்து லிஃப்ட் கேட்டுக்கிட்டேன். ஸோ அவங்க லிஃப்ட் கேட்டெல்லாம் வந்து நம்மளை இறக்கி விட்டுறாங்க எங்கள் ரோட்டில், யாராச்சும் வரவங்க போகிறவங்களாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் லிஃப்ட் கேட்டு கூட இறங்கிக்கலாம். பட் சேஃப்டி வேணும்னா நீங்கள் வந்து தனியாக வராதிங்க, கேங் அவங்க வந்தீங்கன்னா, சேர்ந்து வந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்காது, ஒரு சேஃப்டிக்காக. இன்னொரு உண்மை என்னென்னா, நம்ம வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்க இல்லை வேறு ஸ்டேட்டோ சம்திங் யாரெல்லாம் இந்த இடத்த பார்க்குறக்கா தேரிக்காடை பார்க்குறதுக்காக வராங்களோ அவங்க எல்லோரும் தான் வந்து ஆச்சரியமாக, நானும் தான் ஆச்சரியமாக வந்து தேரிக்காடு எங்கே இருக்குது, எப்படி போனேன்லாம் விசாரிக்கிறோம். ஆனால் இங்கே இருக்க ஊர் மக்களை அங்கே அவங்கள்ட்ட விசாரிக்கிறப்ப தேரிக்காடா அங்கே எதுக்கு போகிறீங்க, ஏன் என்னது அங்கே என்ன இருக்குது, அங்கே ஒன்றுமே இல்லையே, அது வந்து வெறும் ஒரு காடு தானே, அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக அவங்க வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுவும் அங்கே என்ன இருக்குது, அங்கே எதுக்கு போகிறீங்க. ஒரு சிலர் வந்து அங்கே வந்து தனியாக போகாதீங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் வந்து அங்கே ஒன்றுமே இல்லை சும்மா தான் இருக்கான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு சிலர் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாம். ஸோ நானுமே ஃபோட்டோஸ் ரீல்ஸை பார்த்து தான் வந்து இங்கே வரணும்னு நினச்சது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே இருக்கவங்க யாருமே இது ஒரு விஷயமாகவே மதிக்கிறது இல்லை, அவங்க பெருசாக கண்டுக்கிறது இல்லை. என்ன ஒரு வறண்ட ஒரு காடு மாதிரி இருக்குது, அங்கே என்ன ஃபுல்லாக வந்து ஆள் இடமாட்டமே இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் நம்ம வந்து ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இப்படியும் ஒரு இடம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அது தப்பு இல்லை, ஏன்னா நம்ம ஊரில் அதெல்லாம் இல்லை, அதனால தான் நம்ம அப்படி ஆச்சரியப்படுறோம். அதனால வந்து நம்ம பார்க்குறோன்னா அவ்வளோ பெரிய தப்புலாம் கிடையாது. ஸோ வந்தீங்கன்னா சேஃப்டியாக நீங்கள் பாட்டுக்கு வந்து பாருங்கள். யாரெல்லாம் திருச்செந்தூர் வரீங்களோ, திருச்செந்தூர்லேருந்து காலைல 7 மணி ட்ரெயின் ஏறினீங்கன்னா கச்சநிலைங்கிற இடத்துல இறங்கி வனத்திருப்பதி பார்க்கலாம். அப்புறம் வள்ளியம்மை அந்த கோயில் இருக்குது, அது ரெண்டையும் பார்த்துட்டு அங்கேருந்து வந்து தேரிக்காடுக்கு நீங்கள் வந்துடலாம். ஸோ யாரெல்லாம் திருச்செந்தூர் வரீங்களோ இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் திரும்ப இன்னொரு டைம் வந்து வரப்போகிறது கிடையாது. அதே மாதிரி திருச்செந்தூர் கண்டிப்பாக வாங்க, லைஃப்பில் ஒன்ஸ் ஆச்சு. என்ன கேட்டால் தேரிக்காடு வந்து லைஃப்பில் ஒன்ஸ் ஆச்சு வாங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எங்கள் ஊரில் இந்த மாதிரி மண் கிடையாதுங்க. ஸோ அதை நான் விசிட் பண்ணி பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற ஒரு க்யூரியாசிட்டிலேச்சு எனக்கு வரணும்னு தோணுது. ஏன்னா திருச்செந்தூர் வரேன், அப்புறம் ஏன் இங்கே பக்கத்துலேயே இருக்க ஒரு தேரிக்காடுங்கிற ஒரு இடம் இங்கே பக்கத்தில் இருக்குங்கிறதுக்கு நான் ஏன் வரக்கூடாது அப்படிங்கிறத எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து திருச்செந்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அதுதான் வந்து நான் சொல்லுவேன் எல்லாத்துக்குமே. தேரிக்காடுலேருந்து நம்ம வந்தோம்ல, அந்த வழியிலே வந்தோம்னா ஸ்டார்டிங் நான் கூட போர்டு காமிச்சேன்ல, அதே மாதிரி இங்கே ஒரு போர்டு இருக்குது. வனத்திருப்பதிக்கு 0.5 கிலோமீட்டர் இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இங்கேருந்து எப்படி ரிட்டர்ன் போகிறதுனா 10:30 10:40 ரேஞ்சில் வந்து இங்கே ஒரு ட்ரெயின் இருக்குது. கச்சன்வெளியிலேருந்து திருச்செந்தூருக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. நம்ம இங்கேருந்து திருச்செந்தூர் போயிட்டு 12:30க்கு வந்து திருச்செந்தூரில் வந்து பாலக்காடு எக்ஸ்பிரஸ் இருக்குது. நம்ம அந்த ட்ரெயினை தான் போய் பிடிக்கணும். ஆனால் என்ன மேட்டர்னா கச்சன்வெளிக்கும் அந்த ட்ரெயின் வரும். ஆனால் நம்ம ஏன் இங்கேருந்து ஏறலைன்னா அங்கேருந்து வரனால வந்து ட்ரெயின் ஃபுல்லாக கூட்டமாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இங்கேருந்து நம்ம அங்கே போய் அந்த ட்ரெயினை பிடிக்கிறது பெட்டர். கச்சனாவெளி ஸ்டேஷன் வந்துவிட்டோம். நம்ம இங்கே 9:30 கிட்ட வந்தோம். 10:45 ரேஞ்சில் வந்து ட்ரெயின் இருக்குது இங்கேருந்து திருச்செந்தூர். அங்கே போயிட்டு 11:35 கிட்ட அங்கே ரீச் ஆகும். அதுக்கடுத்து அங்கே 1 ஹவரில் நெக்ஸ்ட் ட்ரெயின் இருக்குது திருச்செந்தூர், அப்புறம் வனத்திருப்பதி, அப்புறம் தேரிக்காடு. இதோட
vlogலாம் முடிஞ்சிச்சு. பாலக்காடு எக்ஸ்பிரஸ் வந்துருச்சு, அவ்வளோதான். இதோட வந்து இந்த ட்ரிப் முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.